அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான அழகான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சங்குப்பூ வச்சு கொல்கட்டை. இந்த சங்குப்பூவில் நிறைய நன்மை இருக்குங்க. அண்ட் இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் டிஷ்ஷு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப மூளை வளர்ச்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மெமரி பவருக்கும் இது ரொம்ப நல்லது. நம்ம இப்போ டிஷ்க்கு போகலாமா? கொல்கட்டைக்கு தேவையானது அரிசி மாவு, வெல்லம், அப்புறம் நம்மளோட சங்குப்பூ, தேங்காய் துருவல், ஒரு 2-3 ஏலக்காய் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம். அதே இன்னொரு பேனில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம சங்குப்பூவை நல்லா கழுவி அதில் போட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நல்லா டார்க் கலர் சேஞ்ச் ஆகும்போது இது தனியாக வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த தண்ணியோட சுட சுட நம்ம தண்ணி வடிகட்டி இதில் வந்து லெமன் அண்ட் ஹனி போட்டு டீ மாதிரி கூட குடிக்கலாம். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனல். வெல்லம் கரைச்சோம் இல்லையா, அந்த வெள்ளை கரைச்ச தண்ணியும் வடிகட்டிடலாம். ஏன்னா அதில் அழுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வெல்லம் வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து அதில் தேங்காய் துருவினை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வடிகட்டி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வடிகட்டினா கொஞ்சம் கொதிச்ச உடனே தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய செஞ்சிங்கன்னா 2 கப் 3 கப் அளவுக்கு பூர்ணம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக டோட்டலாக ட்ரை ஆகணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம சங்குப்பூ வந்து தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க மாவு. இப்போது நம்மளுக்கு சாஃப்டான டோ கிடச்சிருச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் வந்து ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பால் ஷேப்பாக பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து மாவில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டாக பால் பண்ணி நம்ம கொல்கட்டைக்கு ரெடி பண்ணிடலாம். கொல்கட்டை மோல்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அதில் நெய் தடவி அதிலேயே ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி கொல்கட்டை செய்யலாம். நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக செய்யலான்ட்டு இருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி போட்டுட்டு மூடி வச்சு நம்ம செஞ்ச கொல்கட்டையை வந்து அதில் ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் வந்து வேக விடலாம். உங்கள் குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ் அண்ட் கலர்ஃபுல்லான டிஷ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா இந்த கலர் பார்த்த உடனே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அண்ட் இதில் இருக்கிற நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து அவங்களுக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு படித்த உடனே எல்லாமே மறந்துடுது. ஸோ இந்த மாதிரி டிஷ் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன்னா பார்த்த உடனேயும் பிடிச்சிரும் அண்ட் வாங்கியும் சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கொல்கட்டை சுட சுட கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.